சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் உயர்கல்வித்துறை சார்பில் 120 கோடியே 2,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டடங்கள், ஆய்வக கட்டடங்கள், விடுதி கட்டடங்களை திறந்து வைத்து 207 கோடியே 82 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை முடிய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு புதிய கட்டிடங்களும், அதே போல பழைய கட்டிடங்களுக்கு புதிய பராமரிப்பு கட்டணமும், அதே போல பல்வேறு ஆய்வகங்கள் உள்ளிட்டவை கட்டித்தரப்படும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட நிலையில் தற்போது அது தொடர்பாக இந்த உயர்கல்வித்துறை சார்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் 120 கோடியே 2,80,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டிடங்கள், ஆய்வக கட்டிடங்கள், பணிமனைகள் மற்றும் விடுதி கட்டிடங்கள் போன்ற பல்வேறு கட்டிடங்களை திறந்து வைத்து 207 கோடியே 82 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் அவர்கள் தற்போது அடிக்கல் நாட்டி வருகிறார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே அரசின் சார்பில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு கட்டிடங்களை கணக்கிட்டு பழைய கட்டிடங்களுக்கு மாற்றாக புதிய கட்டிடங்களும், மேலும் செப்பனிடப்பட்ட கட்டிடங்களுக்கு அருகே புதிய கட்டிடங்களும் என தமிழக அரசு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் ராணிமேரி கல்லூரியிலிருந்து நடைபெறும் நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு உயர்கல்வித்துறை சார்பில் இருக்கக்கூடிய கல்லூரி கட்டிடங்களுக்கு புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களையும் திறந்து வைக்கிறார்.